மாறன் சரியில்லை. நாளைக்கு என்ன டக் வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீரா பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. என்னடா இந்த வீடு என்ன சொந்த வீடா இல்லை வாடகை வீடான்னு சொல்லி சந்தான பாரதி சார் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து என்ன சொல்கிறேனே தெரியாமல் இருக்கிறாங்க. சொந்த வீடுன்னு எப்படி சொல்ல முடியும், இது வாடகை வீடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப வாடகை வீடு தான் வாடகை வீடு தான் 2 வாட்டி அழுத்தி சொல்கிறாங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல. வாடகை வீடா, சரி சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் தடுமாட்டத்தில் வந்து நிற்கிறாங்க ஒட்டுமொத்த குடும்பம். சரி சரி இந்த வீட்டில் சம்மந்தப்படுற விஷயம்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வாடகை வீடுனா என்ன குறைச்சலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தானம் பாரதி சார். வீடு இருக்கிறவன் வீட்டில் இருக்கான், வாடகை வீட்டில் இருக்கிறவன் வாடகை வீட்டில் இருக்கான். வீடுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதான் பார்க்கணுங்கிற மாதிரி வீரா குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல வேலை, இதெல்லாம் பெரிய விஷயம்னு நினைப்பாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு என்ன சின்ன மன வருத்தம்னா, நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் தான் பார்ப்போம். அதுதான் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காப்புல நம்ம ராமச்சந்திரன். அதுவும் உங்களுக்காக. நீங்கள் எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கல்யாண பொண்ணு எங்கடா, அவங்கள பார்த்தே ஆகணும். ஏன்னா தண்டபாணி பொண்ணு பிரியாவை வந்து வேணான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானா, நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி ராமச்சந்திரன் வந்து எடுத்த முடிவெல்லாம் வேற லெவலில் தான் இருக்கணும். என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டோன்னா கண்மணி வந்துக்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. ஜெயலட்சுமியும் நம்ம வீராவும் அவர் கேட்குறது கேள்விக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தீர்க்காமா ஒரு பதில் வந்து சொல்லு சரியா, எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னனால சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கண்மணி. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி. மாறனை பார்த்தோன்னே இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம மூஞ்சியில் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கானே, என்னதான் செய்யறது ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் வந்து ஜூஸ் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சந்தான பாரதி சார். உடனே வந்து சொல்கிறாங்க, நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், அவங்க வாங்கிட்டாங்க, சில பேர் வாங்கலை, ஆனால் நான் எல்லார்ட்டையும் கேட்டேன். என்னவா சொல்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறனோட தாத்தா. கொடுத்துட்டேன்னு தான் கண்மணி வந்து சொல்கிறாங்க. என்னோட டிரைவருக்கு கொடுத்தீங்களா, முதல்ல நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறோம், இங்கெல்லாம் ஏற்றுத்தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது சரியா, நீ பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது டிரைவரை வந்து கூப்பிட்றாங்க. என்னப்பா ஜூஸ்லாம் குடிச்சியா, வந்தோடனே உங்களுக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துட்டாங்க சார், யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரா இந்த பொண்ணு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது வீரா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போதும் நம்ம மேல் இடத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம கீழே இருக்கிறவங்கள நம்ம கவனமாக சூப்பராக வந்து பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீரா, என் மனசை வந்து லைட்டாக வந்து கவர்ந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அண்ணே இதெல்லாம் பற்றி ஓவராக வந்து யோசிக்காதீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து அவங்கள ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பொண்ணுக்கிட்ட நீங்கள் கேள்வி கேளுங்க, அப்போ தான் இந்த பொண்ணோட குடும்பத்தோட மரியாதை எந்த லெவலில் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா இல்லையான்னு உங்களுக்கே புரிய வரும்னு வள்ளி வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா உங்கள் வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னேன், எதுவும் சொல்ல. அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே, அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னு கண்மணிகிட்ட வந்து கேட்டோன்னே எங்கள் அண்ணன் ட்ராவல் வச்சுருக்காங்க, ஆட்டோ வச்சுருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. உடனே வீரா வந்து உண்மையை எல்லாத்தையும் வந்து உடச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் சாதாரண ஆட்டோ டிரைவர் தான், அதுவும் சொந்தமாக வந்து ஆட்டோ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்மணி சொன்ன மாதிரி ட்ராவல்லாம் இல்லை, கண்மணி வந்து ஆட்டோ ஓட்டுறது தான் ட்ராவல்னு சொல்லியிருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, உண்மையை உடச்சி சொன்னல்லம்மா, எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொந்த வீடுவான்னு கேட்டேன், நீ இல்லைன்னு சொன்னேன், அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எப்போதும் உண்மையை பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து வாட்ச்மேன் தான், எங்களுக்கு சொத்து பத்தும் பெருசாக வந்து எதுவும் இல்லை சார், டாக்குமெண்ட்லாம் தேடி பார்த்தாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் எங்களை மரியாதையோட நடந்துக்க சொல்லியிருக்காங்க, மற்றவங்கள மதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிச்சிருக்கேன், உங்கள் வீட்டு மருமக கண்மணி பிஇ படிச்சிருக்கா, நானும் சரி என் தங்கச்சியும் சரி நல்ல படிப்பு தான் படிச்சிருக்கோம், கை நிறையா சம்பாரித்து இந்த குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் அடிபட்டு வந்திருக்கோம் சார். அதனால் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி பிரியாமல் நடந்துக்கணும்னு எல்லாமே புரியும் சார். எங்கே விடணும், எங்கே பிடிக்கணும், எங்கே கரெக்டாக வந்து கண்டிக்கணும்னு எல்லாமே எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்மா, அண்ணங்காரனா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தான பாரதி சார் வந்து சூப்பராக வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அந்த இடத்துல. உடனே தாத்தா மாட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு என்னமோ வாயில் வச்சுட்டு ஊதிட்டு இருக்காப்புல. உடனே வந்து வள்ளி வராங்க. ஒன்று அந்த பொருளை வந்து டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு எட்டி போக சொல்கிறாங்க அந்த இடத்துல. சொல்லுமா என்ன வேணும், பாத்தியா கண்மணியோட
போகி பித்தலாட்டம் என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே என்ன. நீங்களே பார்த்து எதுவா இருந்தாலும் சித்தப்பா நல்ல முடிவா வந்து சொல்லுங்க சித்தப்பா. இந்த குடும்பமே இப்படிதான். நீ வந்து ராமச்சந்திரனுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. நீங்க கூட இப்ப என்ன தப்பா கூட நினைச்சுக்கலாம். ஆனா நான் என்ன பண்றது? நினைக்க முடியாத அளவுக்கு தான் என்னால வந்து யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஏம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப சந்தான பாரதி சார். நான் வந்து பொய் சொல்றேன்னு நீங்க நினச்சக்கூடாதுல்ல. கண்மணி எப்போதுமே இப்படிதான். உன்ன 10ஆ தான் யோசிப்பா. அந்த பொண்ண பத்தி அப்படின்னு சொல்ல வராங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லிட்டல்ல போதும் அப்படின்னு சொன்னோனே, வள்ளி வந்து சந்தோஷமா வந்து உள்ள போறாங்க. ஓகே, ஓகே. இந்த விஷயம்லாம் நான் நினச்ச மாரி தான் போதுங்கிற மாரி யோசிக்கும்போது, கண்மணி வந்து செம கோவத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீரா வந்து பேசுறாங்க. எதுக்கு நீ இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பொய் சொல்லாதம்மா. கண்மணி வந்து அவங்க அம்மா முன்னாடியே வீராவ வெளுத்தெடுக்குறாங்க. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க. என் குடும்பத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. நான் இப்ப ராமச்சந்திரனோட மருமக. அப்படி இருக்கும்போது, எனக்கு என்ன சொல்லணும், ஏது சொல்லணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுபடி தான் நான் சொல்லுவேன். நீ நெனச்ச மாரிலாம் சொல்றதுக்கு மொதல்ல நீ யாரு? எங்க வீட்டு சைடு அவங்க. அவங்களுக்கா பதில் வந்து நான் சொல்லுவேன். தேவையில்லாம இன்னொரு வாட்டி இது மாரிலாம் சொல்லாத. நீ ஏதாவது நல்ல பேர் எடுக்கணும்னு பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுற. கடைசியில வந்து என்ன? அவங்க தப்பா வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இன்னொரு வாட்டி இது மாரிலாம் பேசாத. எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு, கண்மணி மாட்டு குடுகுடுன்னு உள்ள போயிட்டாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா ஆகுறாங்க. நம்ம வீராவும், ஜெயலட்சுமியும். என்னம்மா இவ இப்படி இருக்கா? சரி பார்த்துக்கலாம்னு சொன்னோனே, ஜெயலட்சுமி வந்து கண்மணிய சமாதானப்படுத்துறதுக்காக வந்து உள்ள வந்து போறாங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது தப்புன்னு சொல்றதை புரிவிக்கிறதுக்காக வந்து கண்மணி பின்னாடி வந்து போறாங்க அவங்க அம்மா. ராகவனும் இன்னொரு பக்கம் நம்ம மாறனும் வராங்க. அதான் அண்ணி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்கல்ல. அப்புறம் என்னதுக்கு நீ பெருசா வந்து பேசிக்கிட்டு இருக்கன்னு மாறன் வந்து சத்தம் போடுறாங்க. நான் சொன்னது தான் கரெக்ட். நல்லதோ கெட்டதோ ஒரு பொய் 10 பொய்க்கு வந்து குட்டி போடும். அப்ப நான் 10 பொய் 100 பொய் ஆகும். ஒரு பொய்ய அப்படியே வந்து அடிச்சு உடைச்சு உண்மைய சொல்லிட்டோம்னு வச்சுக்கயேன். ஓகே, புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்கு, இல்லன்னா இல்ல. அதோட முடிஞ்சிருச்சு. எங்க தாத்தாக்கு எப்போதுமே வந்து உண்மை தான் பிடிக்கும். அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. நம்ம மாறன் எப்படியோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுல, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாரி ஹாப்பியா வந்து இருக்காங்க. கேஷுவலா வந்து பிரியாணி வந்து சாப்பிடுறாங்க. சந்தான பாரதி சார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில இவ்வளோ கேவலமா வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டதே இல்ல. அப்படின்னு சொல்லி காணாமண்ணான்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாம் வள்ளியோட ட்ரீம்ஸ் மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுறாங்க. நம்ம வீரா தான் வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க போல இருக்கு. சந்தான பாரதி சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கு. இது மாரி வாழ்க்கையில அற்புதமான பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வீரா வந்து பிரியாணி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறன்ட்ட. உடனே பிரியாணி எல்லாம் நல்லா இருக்காது. நான் நெறைய உப்பள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். சரியா? இன்னொரு வாட்டி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கயேன், எல்லாரும் உப்பு பிரியாணி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாம் வந்து நெனச்சு பார்க்குறாங்க. இவங்க வெகுவா வந்து பாராட்டுனோனே, ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாரி அந்த இடத்துல நம்ம வீரா வந்து கஞ்சாடையிலேயும் வந்து மாறனுக்கு வந்து நன்றி வந்து சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "அத்தை, இது எல்லாம் உன் வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நான் மாத்திட்டேனே. நீ ஏதாவது வந்து இது மாரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ப மாறன். வள்ளி வந்து திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. "என்னடா அது? எப்புட்றா சாத்தியம்? இந்த பிரியாணி இவ்வளோ நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம வள்ளி அந்த இடத்துல என்னது மாறனோட கைப்பக்குவம் யூசுவலா இருக்கிறத விட இப்ப ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இது யார் பார்த்த வேலையா இருக்குங்கிற மாரி யோசிக்கும்போது, "அத்தை உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு?" கேட்குறாங்க. நம்ம மாறன் இதை கேட்டோன்னா, "ஓ! நீ பார்த்த வேலை தானடா இதெல்லாம். சரி, சரி. அடுத்த இதுல ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு" வள்ளி வந்து திங்க் பண்றாங்க.